சிலருக்கு கஷ்டப்பட்டு துவா செஞ்சு கிடைக்கிற ஒரு விஷயம் சிலருக்கு ஈஸியாக கிடைக்கிறப்போ அதோட அருமை அவங்களுக்கு புரியாமல் போயிடுது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு முசாஃபர் ரொம்ப பசியோடு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களோட மகன் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட அவர் உடனே அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா செய்ய ஆரம்பிக்கிறாரு. யா அல்லாஹ், எனக்கு ஒரு 20 ரூபா கிடைச்சா போதும். கிடைச்சா என் மகனுக்கு கொஞ்சோண்டு பாலும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுக்க முடியும்னு துவா செய்கிறாங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு நபர் அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட சொல்றாங்க. உடனே அந்த முசாஃபர் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நான் உன்கிட்ட 20 ரூபா தானே கேட்டேன், ஆனா நீ எனக்கு 100 ரூபா கொடுத்துட்ட, ரொம்ப நன்றிடா யா அல்லாஹ் அப்படின்னு கண்ணீரோட நன்றி சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஊர்ல ஒரு கிராண்டான ஒரு கல்யாணம் நடக்குது. அங்க மிகப்பெரிய ஆட்கள்லாம் கலந்துக்கிறாங்க. வந்த மொய்க்கவர்களை ஓப்பன் பண்ணினா எல்லாமே 5000 10,000ன்னு எல்லாருமே அன்பளிப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு மொய்க்கவர் ஓப்பன் பண்ற அப்போ அதுல வெறும் 100 ரூபாய் மட்டும் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்த அந்த பெண்ணோட தந்தைக்கு அதிகமாக கோபம் வந்துருச்சு. நான் இவ்வளோ காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா இந்த 100 ரூபாய் ஒரு காசுன்னு இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் 2 கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது. அந்த முசாஃபர் தன்னோட கஷ்டமான நிலைமையை உணர்ந்து அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சு கிடைச்ச 100 ரூபாய் அவருக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. அதனால உடனே அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னாரு. அதே சமயம் அந்த பணக்காரருக்கு மொய்க்கவரில் உள்ள 100 ரூபாய் பெருசா தெரிஞ்சிருக்காது. நிறைய அன்பளிப்புகள் மத்தியில் 10ஓட 11 தான் தெரியும்.